பாக்கியராஜ் அவர்கள் இறந்த பிறகு அவர் கட்டின தாலியை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பாக்கியராஜ் வந்து ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்களாம். அந்த முடிவுகளை பற்றி அவருடைய மகன் சாந்தனு மற்றும் மகள் சரண்யா, மருமகள் கீகி எல்லாருக்கூடையும் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் தாங்க இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பதிவில். அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும். பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா 1984 பூர்ணிமாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி 1983 பிரவீனா அப்படின்ற ஒரு நடிகை மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க திருமணமாகி ஒரு சில மாதங்கள்லேயே உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா பூர்ணிமா அவங்கள டார்லிங் டார்லிங் படத்தின் மூலமாக வந்து பார்த்து விருப்பப்பட்டிருக்காரு. ஸோ லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவர் ரொம்ப விரும்பி தான் பூர்ணிமா வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து அப்போ கட்டின தாலி 1984 கட்டின தாலி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2026 இது வரைக்கும் ஒரு 42 ஆண்டு காலம் அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதனால் பூர்ணிமா பாக்கியராஜுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கடந்த 25ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காரு. ஏன்னா குஷ்பு மகள் இங்கேருந்து கோவா வரைக்கும் போய் வாழ்த்திட்டு வந்திருக்காரு. ஸோ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெட்டிங்கை பார்க்குறதுக்கு அப்படின்லாம் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசியிருக்காரு. சகஜமாக தான் இருந்திருக்காரு. எப்போதும் போல தான் அவருடைய ரொட்டீன் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக அகெயின் இங்கே வந்துட்டு அவர் எப்பவும் போல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய உடல்நிலை என்ன அப்படி ஆனது அப்படின்னு தெரில. திடீர்னு அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு வயசு வந்து 73 ஆகுது. 73 வயசில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் பாக்கியராஜ் அவங்களுக்கு அப்படின்னு யாருமே வந்து துளி கூட வந்து நினச்சி பார்க்கல. இருந்தாலும் வந்து இது நடந்துருச்சு, இது இனிமேட்டுக்கு வந்து மாற்ற முடியாது, எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 42 ஆண்டு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பூர்ணிமாவால் மறக்கவே முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு. ஏன்னா பூர்ணிமாவும் சரி பாக்கியராஜ் சாரும் சரி அவங்க எப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்போல இருந்து எந்த இடத்துக்கு போனாலும் சேர்ந்து தான் போவாங்களாம். ஸோ ரொம்ப வந்து கேரிங்காக இருப்பாங்களாம். ரொம்ப வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்கு கூட வந்து பாக்கியராஜ் சாரையும் பூர்ணிமாவையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து சிறப்பாக வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய காதலுக்கு அடையாளமாக அவருக்கு ஒரு மகள்லாம் பிறந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஃபேமிலியோடு வந்து நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே அவர் பெருசாக வந்து ஷூட்டிங்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஃபீல்டுக்கு அதாவது சினிமா ஃபீல்டுக்கே அவர் வந்து போகலை. சின்ன சின்ன ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாலுமே கூட பெருசாக அவர் வந்து எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருந்தார். ஸோ ஃபேமிலியோடு இனிமேட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் மகளுக்கு சரண்யா அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா பேரன் கூட வந்து எப்போதுமே இருக்கிறது, பூர்ணிமா கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, எங்கே போனாலும் சேர்ந்து போகிறது வர்றது, பையனோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதை எப்படி மாற்றலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அவர் வந்து அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சாந்தனுவும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாரு. சாந்தனுவோட மனைவி தான் கீக்கிங்கிறது. இவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி எதிர்பாராமல் ஒரு சம்பவம் வந்து நடந்து போச்சு. இதை வந்து யாராலையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. ஏங்க பாக்கியராஜோடைய ரசிகர்களாக இருக்கட்டும், அவ கூட வந்து ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுங்க யாராலையுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியலங்கும் போது அவரோட 42 ஆண்டு காலம் வாழ்க்கையை வாழ்ந்தவங்களால் எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியும்? ஸோ அப்போது பாக்கியராஜ் அவர்கள் வந்து இனிமேட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரப்படி கணவன் வந்து இறந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாலி நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் பூர்ணிமா பாக்கியராஜுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாலியை கழட்டுறதுல மனசே கிடையாது. தன்னுடைய கணவர் வந்து தன்னோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர் முதல்ல அதை கட்டின அந்த தாலியை எப்படி இருந்தாலும் என் கழுத்துலேருந்து கழட்டுறதுக்கு வந்து எனக்கு மனசே வரல, அதை வேறு ஏதாவது ஒரு மாதிரி மாற்றணும், இன்கேஸ் அதை ரிங்காகவோ இல்லைன்னா ஒரு செயினாவோ ஏதோ ஒரு பொருளாக அதை நான் மாற்றி எப்போதுமே என் கூடையே இருக்கிற மாதிரியான ஒரு பொருளாக மாற்றி என் கூடையே தான் நான் வச்சுக்க போகிறேன். அப்படி அதை நான் போட்டுட்ருக்கும்போது பாக்கியராஜ் வந்து என் கூடையே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னை விட்டு அவர் வந்து பிரியலை, என் கூட தான் இருக்கார் அப்படின்ற எனக்கு அந்த நினப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஒரு பொருளை வந்து நான் இந்த மாதிரி தான் மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்களுடைய முடிவை அவங்களுடைய மருமகள்கிட்டையும் மகள்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயத்தையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா பாக்கியராஜ் அவங்க எப்படி பூர்ணிமா பாக்கியராஜோட இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் தெரியும், நிறைய தெரியும். நீங்கள் எப்படி அப்பா கூட இருந்தீங்க அப்படிங்கிறதும், அப்பாவை எப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றதும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் என்றைக்குமே வந்து தப்பாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் செய்கிற எந்த விஷயமும் அப்பாவுக்கு பிடிக்காமையும் இருக்காது. அதனால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி செய்யுங்கம்மா. அதில் வந்து அப்பா வந்து என்றைக்கும் வந்து உங்கள் மேலே கோவப்பட மாட்டார். நீங்கள் செய்கிற விஷயத்தால் அப்பாவுடைய ஆன்மா சந்தோஷம் படுமே தவிர, உங்களை என்றைக்குமே வந்து அவர் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சி கவலையே பட மாட்டாங்க. ஸோ நீங்கள் செய்கிற விஷயம் எதுலேயுமே வந்து எங்களுக்கும் வந்து ஆட்சேபனைவே கிடையவே கிடையாது. உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். நீங்கள் எப்பவும் வந்து நல்லது தான் செய்திருக்கீங்க. உங்களுடைய முடிவும் வந்து சரியாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி அப்பா கூட இருந்தீங்க, அவர் கூட வந்து என்ன மாதிரிலாம் வாழ்ந்தீங்கன்றதை நாங்களும் கண்கூடாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் அந்த தாலியை வந்து நீங்கள் கழட்டாமல் அதை வேறு ஒரு பொருளாக மாற்றி உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்போவுமே அப்பா கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுனால பூர்ணிமா பாக்கியராஜும் வந்து கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் கூட இருந்தவர் இன்றைக்கி இல்லை அப்படிங்கும்போது அக்செப்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் 42 கால வருஷம் 42 கால வருடங்களில் அவர் வந்து கட்டின அந்த தாலியை கழட்டுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னா, அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது, எவ்வளோ ஆழமானது அப்படின்றத இதன் மூலமாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இறுதியாக பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஸோ இதில் இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் வந்து சந்தோஷங்களை கொடுக்குதோ, எதெல்லாம் வந்து பாக்கியராஜோட இருக்கிறதுக்கான நினைவுகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோ, அதெல்லாம் அவங்க செய்யும் பொழுது மட்டும்தான் அவங்களுடைய மனசு வந்து சந்தோஷம் அடையும். மேலும் பார்த்தீங்கன்னா சாந்தம் அடையிறதுக்கும் வந்து ஆரம்பிக்கும். அதனாலேயே சாந்தனு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யோசித்து முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அம்மா நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, நான் உங்களுக்கு கூட துணையாக தான் இருப்பேன். அப்பாவுடைய ஆன்மாவும் உங்களுக்கு எப்போவும் வந்து கூடயே தான் இருக்கும். நம்மளை வந்து அவர் எங்கே இருந்தாலும் ப்ளஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். நம்மளை சுற்றி சுற்றி தான் அவருடைய ஆன்மா வந்துட்டு இருக்கும். நம்ம அவர் நினப்பு முழுக்க இங்கே தான் இருக்கும். அவர் வந்து உடலால் இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலும் அவருடைய ஆன்மா அவருடைய உயிரால் அவரோட மூச்சால் நம்ம வந்து கலந்து தான் இருக்கும். ஸோ அவர் எப்பவுமே வந்து நம்மளை சுற்றி மட்டும்தான் இருப்பார். நம்மளுடைய நல்லதுக்காக நமக்காக மட்டுமே வந்து நிறைய வேலைகளை வந்து செஞ்சவர். அதனால் இவ்வளோ சீக்கிரமாலாம் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கோம் அப்படின்னு அம்மாவுக்கு வந்து ரொம்ப தைரியம் சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது பூர்ணிமா பாக்கியராஜ் தாலியை வந்து ஏதோ ஒரு அணிகலன்களாக வந்து மாற்றி அவங்க கூடயே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயம் சரியா தவறா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.